கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ආමෙන්. ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා වේවා. தேவன் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අලුත් දිනයක් ලබා දී තිබෙනවා. இந்த ஆண்டில் 51 ஞாயிறை கடந்து போக தேவன் கிருபை செய்திருக்கிறார். මේ වසරේ සති 51ක් ඉරි දින 51ක් இன்னும் පසු කරන්න කරුණාව. ஒரு ஞாயிறை எங்களுக்கு வைத்திருக்கிறார். තවත් එක් ඉරි දිනක් අපිට තබා තිබෙනවා. தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். ආමෙන්. දෙවියන් වහන්සේ කරපු යහපත්කම් අති විශාලයි. தேவன் தாமே மகிமைப்படுவாராக. දෙවියන් වහන්සේගේ නාමය පමණක් මහිමයට පත්. புதிய நாளையும் ஆசீர்வதிப்பாராக. නව දවසත් උන්වහන්සේ ආශිර්වාද இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමෙන්. அல்லேலூயா. හලෙලූයා. ஆகவே என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාතෘකාව ஆசீர்வாதம் வரும்போது. ආශිර්වාදයේ පැමිණෙන විට. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். දෙක ලේකම් 17 පස්වෙනි පදය. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். දෙක ලේකම් 17 පස්වෙනි පදය. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. සිංහලத்தில் ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆசீர்வதிக்கப்பட்ட போது அல்லது ஆசீர்வதிக்கப்படுகிற போது ආශිර්වාදයේ ලැබුවායින් පසු නැත්නම් ආශිර්වාදයේ ලබන විට நமது செய்கைகள் இருந்த நிலைமைகள் අපගේ ක්‍රියාකලාපයන් සහ අප හිටියා වූ වාතාවරණයන් யாரோடெல்லாம் நம்முடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறதோ කවුරුන් සමගද අපේ සම්බන්ධතා ඇති කරමින් සිටින්නේ. கவனத்தில் கொண்டு நடக்க பழகிக் கொள்ளுவோம். ඒ සියල්ලේදීම අපි අවධානයෙන් සිටීමට පුරුදු වෙමු. நாங்க கவனித்துக் கொள்ளுவோம். අපි අවධානයෙන් සිටිමු. ஆசீர்வதிக்கப்படுகிற போதோ ආශිර්වාදයේ ලබන විට ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற போதோ ආශිර්වාදයේ ලැබුවායින් நம்முடைய පසු செய்கைகள் අපගේ ක්‍රියාවන් நிலைமைகள் අපගේ වාතාවරණය யாரோடெல்லாம் நம்முடைய உறவுகள் இருக்கிறதோ කවුරු සමගද අපේ සම්බන්ධතාවය නැති அதிலே කර තිබෙන්නේ. கவனமாய் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ඒ සියල්ල තුල අපි අවධානයෙන් සිටිය යුතුයි. ஆகவே என்னுடைய முதலாவது குறிப்பு මගේ පළමු සටහන அங்கே வாசிப்போம். ஆசீர்வாதம் வரும்போது අපි කියවමු ඒ ආශිර්වාදයේ පැමිණෙන විට. 17ஆம் அதிகாரம் 17 වෙනි පදේ 3வது 4வது 6வது வசனம் வாசிப்போம். 17 3 4 සහ 6 පද අපි කියවමු. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அதே போல 6வது வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டு அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமென். ஹல்லேலூயா. சிங்களத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 3வது 6வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதம் வரும்போது මේ ආශිර්වාදය පැමිණෙන විට அவன் என்ன செய்கிறான்? මෙයා මොකක්ද කරන්නේ? பழைய நிலைமைகளை மறக்காதபடி நடந்து கொள்கிறான். එයාගේ පරණ තත්ත්වය අමතක නොකරන විදිහට වැඩ කරනවා. தகப்பனுடைய வழிகள் එයාගේ තාත්තගේ පූජාව எல்லாம் அறிந்து நடந்து கொள்கிறார். ඒ හැමදේම දැනගෙන එයා ජීවත් වෙනවා, එයා ක්‍රියා කරනවා. அங்கே ஆசாவுடைய நாட்களிலும் ඒ ආසා කියනවා ඒ රජතුමාගේ කාලේ, ஆசாவுடைய நாட்கள்ல ආසාගේ කාලේ அவன் எல்லாவற்றையும் எதிர்த்து வாழுகிற மனுஷனா இருக்கிறான். එයා හැම දෙයකම විරුද්ධව ජීවත් වෙන මිනිසෙක් ලෙස සිටිනවා. பல சூழ்நிலைகள் வருகிற போது தேவனை நம்பி வாழுகிறான். බොහෝමයක් වාතාවරණයන් වලදී එයා දෙවියන් වහන්සේ විශ්වාස කරමින් ජීවත් அவனும் වෙනවා. எல்லா பாகாலுக்குரிய எல்லா காரியங்களையும் அகற்றி
நாட்டை விட்டு அந்த சுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறவனா இருக்கிறான். එයත් මේ බාල් දේවතාවුන්ගේ තියෙන සියලුම පිළිවෙත් අයින් කරලා ඒවා කඩලා දාලා ඒවා රටෙන් අහක් කරලා දෙවියන් වහන්සේට කැමති විදිහට அங்கே ජීවත් වෙනවා. 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிற போது 16 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ අපි කියවන ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்கள் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியில் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். ආසාගේ රජ කිරීමේ 39 වෙනි අවුරුද්දේදී ඔහුගේ පාදවල රෝගයක් විය. ඔහුගේ රෝගය තදබල විය. එහෙත් ඔහු තමාගේ රෝගයේදී ස්වාමින් වහන්සේව නොව වෙදුන් සෙව්වේය. சில நேரத்திலே நாட்கள் கடந்து போகிற போது සමහර අවස්ථාවන් වලදී මේ අපි කාලය ගත කරන විට පසු කරගෙන යන විට நம்முடைய வழிகள் நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டே போய்விடும். අපේ මාර්ගයන් සහ අපගේ වාතාවරණයන් අපේ තත්වයන් සියල්ල වෙනස් විය හැකියි. உலக காரியங்களுக்கு நாங்கள் ஈடுபாடு கொடுக்கிற போது අපි ලෞකික කාරණා උදෙසා වැදගත් ස්ථානයක් දෙන්නව විට சில நேரம் பழைய நிலைமைகளை மறந்து விடுகிறோம். සමහර අවස්ථාවන් වලදී අපේ පරණ තත්වයේ මුල අමතක වීම நாங்கள் வந்த வழிகளை மறந்து விடுகிறோம். අපි ආවා වූ මාර්ගයන් අපිට අමතක වෙනවා. சில நேரம் கஷ்டத்தில் இருந்து அந்த கஷ்டத்தை மறந்து நம்மை தேவனோடு நடந்து கொள்கிற போது தேவன் தம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதித்துக் கொள்கிறார். සමහර අවස්ථාවල් වලදී අපි වේදනාවෙන් ඉන්න වෙලාවෙදී ඒවා අපි අමතක කරලා දෙවියන් වහන්සේ ළඟ වෙද්දී දෙවියන් වහන්සේගේ වචන ප්‍රකාරව උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. அப்படிப்பட்ட நிலைமைகளை நாங்கள் மறந்து வாழுகிறவர்களா இருக்கிறோம். ඒ වගේ ආශිර්වාදයන් ලැබපු ඒ තත්ත්ව ඒ වාතාවරණ අපි අමතක කරන්න පටන් ගන්නවා ටිකෙන් ටික. சில நேரத்தில் அவைகளை மறந்து விடுகிறோம். සමහර අවස්ථාවලදී ඒක අපි මුළුමනින්ම අමතක කරලා දාන අවස්ථාද තිබෙනවා. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 17:4 ඒ 17 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ தன் තිබෙනවා. தகப்பனுடைய தேவனை தேடி තමාගේ පියාගේ දෙවියන් වහන්සේට සේවය அடுத்தது කරමින් சொல்லப்படுது இஸ்ரவேலின் அதாவது இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல். ඊළඟට කියනවා ඊශ්‍රායෙල් වරුන්ගේ ක්‍රියාවල ප්‍රකාරයට නොව எதன்படி நடவாமல் இருந்தோமோ මොකක් විදියටද අපි නොහැසිර සිටියේ இப்ப කියන්නේ அந்த காரியத்திலே நாங்கள் தள்ளப்படுகிறவர்களா இருக்கிறோம். අපි මොකක්ද ඉස්සර කරේ නැත්තේ දැන් ඒ කාරණේ කරන පිණිස අපිව තල්ලු වෙනවා. ஆனாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையிலே இருந்து கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம். ඒම කරන්නේ අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ කියන ඒ උරුමයත් එක්ක ඉද්දිම තමයි අපි ඒ දේවල් කරන්නේ. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்? අපි කොහොමද ආශිර්වාදය ලැබුවේ? அங்கே பழைய நிலைமைகள் ஒரு பக்கம் இருக்க ඒ පරණ තත්වයන් එක පැත්තක තියෙනවා. தேவனுடைய வார்த்தை தான் ஆசீர்வதித்தது என்பதை மறந்து போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි අපිට ආශිර්වාද කළේ. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதித்தது. දෙවියන් වහන්සේගේ වචනය නිසා තමයි අපිට ආශිර්වාදය ලැබුණේ. தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට යහපත සිදු කරන්නක් ලෙස තිබෙනවා. இன்றைக்குள்ள நிலைமை என்ன? අද වර්තමානයේ තත්ත්වය මොකක්ද? நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் என்றால் අපි ආශිර්වාදය ලැබුවා කියලා කියන්නේ அல்லது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்றால் නැත්නම් එහෙම ආශිර්වාදාත්මක තත්වයක තමයි ඉන්නේ කියලා කියන්නේ எதை மறந்து விடுகிறோம்? මොකක්ද අපි එතකොට අමතක කරන්නේ? தேவனுடைய வார்த்தை தான் எங்களை ஆசீர்வதித்தது என்பதை மறந்து விடுகிறோம். අපි අමතක කරනවා මේ ආශිර්වාදය ලැබුණේ දෙවියන් වහන්සේගේ වචනය නිසා බව. தேவனுடைய வார்த்தை தான் என்பதை மறந்து දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් අපිට මේ ආශිර්වාදය ලැබුණ බව අමතක කොට நம்முடைய பெருமையிலும் අපි අපගේ ආඩම්බරකමින් அறிவிலும் අපේ දැනුමෙන් எண்ணங்களிலும் අපේ සිතුවිලි වලින් நம்முடைய காரியங்களை மறைத்துக் கொண்டு வாழ பழகுகிறோம். අපේ කාරණා අංගගෙන අපි ජීවත් වෙන්න පුරුදු වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ඊළඟ වචනේ මොකක්ද කියන්නේ? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ස්වාමින් වහන්සේ යෙහෝසාපාත් සමග සිටිසේක. 5வது வசனம் தொடக்க பகுதியிலே පස්වෙනි පදයේ මුල් ආරම්භයේදී ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். එම නිසා ස්වාමින් වහන්සේ රාජ්‍ය ඔහුගේ හතේ ස්ථිර කළසේක. யூதா கோத்திரத்தார் යුදාවරු எல்லாரும் සියලු දෙනා யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். යෙහෝෂාපාත්ට තෑගි ගෙනාවෝය. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. වස්තුවද ගෞරවයද ඔහුට බොහෝ සෙයින් වැඩි විය. அருமையான தேவனுடைய
பிள்ளையே, සෙනෙවන්ත දරුවනි, தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ විසින් මවනු ලද්දා நீ වූ தேவனோடு இருக்கிற அந்த உறவிலும் ඒ දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය තුළ தேவனுடைய வார்த்தையிலும் பெருகுகிற போது ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය තුලත් ඔබ වර්ධනය වෙන විට தேவன் உண்மையாகவே உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். දෙවියන් වහන්සේ නිසකවම ඔබව ඓශ්වර්ය ඒක ආශිර්වාදාත්මකව තබනවා. ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற போது මේ පොහොසත්කම කියලා කියන්නේ நாங்கள் முக்கியமாக கனப்படுத்துகிறது பணம் மாத்திரமே. අපි වැඩියෙන්ම ඒකට මුල් තැන දෙන්නේ මුදල් වලට විතරයි. ஆனால் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற போது මේ පොහොසත්කම මේ ශාස්ත්‍රීයකම කියන්නේ தேவனுடைய உறவிலே நாங்கள் ஆளப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සම්බන්ධතාවය තුල අපි වර්ධනය වෙනවා. ஆவியானவருக்கு இடம் வருகிற போது ආත්මයන් වහන්සේට අපි ඉඩ அந்த දෙනවා. ஆவினாலே நடத்தப்படுகிற போது ඒ ආත්මයන් වහන්සේගේ පෙළඹවීම තුල අපිව வார்த்தையை මගහරවද්දී கனப்படுத்துகிற போதும் මේ වචනයට අපි ගෞරව කරද්දී தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. நாளடைவு என்ன செய்கிறது? දවසින් දවස මොකක්ද වෙන්නේ? எல்லாம் மாறிடும், හැම දෙයක්ම වෙනස් වෙනවා. எல்லாம் மாற்றப்படுகிறது. හැම දෙයක්ම වෙනස් කරනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි, தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை දෙවියන් වහන්සේ දුන්නු මේ ආශිර්වාදය கவனமாக கையாளுவோம். ඊටමත් අවධානයෙන් අපි ඒක පාලනය කරමු. அவதானமாய் கையாளுவோம். ඊටමත් අවධානයෙන් අපි පාලනය කරමු. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ ආපහත් சங்கீத புத்தகத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ගීතාවලිය පොතේ මෙලෙස පවසනවා. சங்கீத 139 ගීතාවලිය 139 21 22 சொல்லப்படுகிறது. 139 21 22 කියනවා. கர்த்தாவே, ස්වාමීනි, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவைகளை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். 139 21 22 ස්වාමීනි, සිංහලම. ඔබට වෛර වන්නන්ට මම වෛර නොකරන්ද? ඔබට විරුද්ධව නැගිටින්නන් සඳහා මම කල නොකිරෙන්ද? සම්පූර්ණ වෛරයකින් ඔවුන්ට වෛර කරමි, ඔවුන් මාගේ සතුරන් කොට ගණන් ගනිමි. எந்த உறவைகளை வெறுத்து எழும்பினானோ, මොන සම්බන්ධතාවයන් වලට විරුද්ධව නැගිට්ටද? எந்த காரியம் அவனுக்கு அருவருப்பா இருந்ததோ, මොන කාරණාද එයාට පිළිකුලක්ව තිබුණේ? ஆசீர்வாதம் வந்த போது, මේ ආශිර්වාදය ආවෙන් පස්සේ, வந்த பின்னர் ආවෙන් ලැබුණන් පසු அவன் தன்னுடைய வழிகளிலே எல்லாம் உற்சாகமாக கொண்டிருந்தான். එයාගේ ස්වමාර්ගවල එයා ස්වමාර්ගවල උත්සාහවත් වුණා. ஆனாலும் காலங்கள் அவனை தடுமாற பண்ணிச்சு. නමුත් කාලයක් යන විට එයා පසුබෑමකට ලක් වෙනවා. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, අදටත් දේව දරුණේ, தேவன் உங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஒன்றை மறந்து போகாதீங்க, தேவனாலே உண்டானது. අදටත් ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කළා වූ ඒ ආශිර්වාදයන් சொல்லுங்க එකක්වත් ஆமென். අමතක කරන්න එපා. ஹalleluya. මන්දේ සියල්ල எல்லாம் දෙවියන් தேவனாலே වහන්සේගෙන්. உண்டானது. සියල්ල දෙවියන් වහන්සේගෙන් ලැබුණේ. அது பக்தன் ஒருவர் பாடி இருக்கிறார். இப்படி பக்தர் ஒருவர் பாடி இருக்கிறார், එක්තරා භක්තිවන්තයෙක් ගායනා කර තිබෙනවා. எல்லாமே நீர் தந்தது, සියල්ලම ඔබ වහන්සේ දුන්නේ. எல்லாமே நீர் தந்தது, සියල්ල ඔබ වහන්සේ දුන්නේ. எல்லாமே நீர் தந்தது. ආමෙන්. கல்வி, செல்வம், வீடு, வாசல் எல்லாம் நீர் தந்தது. අධ්‍යාපනයේ වස්තුව, නිවාස, ගෙවල්, දොරවල්, ඉඩ කඩම් හැම දෙයක්ම ඔබ கொஞ்சம் වහන්සේ දුන්න දේවල්. கொஞ்சம் மறந்துடுறோம், පොඩක් අපි අමතක කරනවා. கொஞ்சம் மறந்து போயிடுறோம். පොඩක් අමතක වෙනවා අපිට. வேலை 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 රැකියාව වැඩ අපි எல்லாமே நேரம் இல்லாம போயிட்டு, අපි කාර්ය බහුලයි, අපිට වෙලාවක් නැති. நேரங்கள் கொடுக்காம போயிட்டோம். අපි වෙලාවක් දෙන්න බැරි වෙලා තිබෙනවා. தேவன் ஆசீர்வதித்த வழிகளை மறந்து போயிட்டோம். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරපු මාර්ග අපිට අමතක වෙලා. தேவன் தந்த வழிகள் எத்தனையோ இருக்கிறது, දෙවියන් වහන්සේ දුන්නු මාර්ග ගොඩක් තියෙනවා. அதையெல்லாம் கவனத்துல கொள்ளாம போயிட்டோம். ඒව වලට අපි අවධානය දෙන්න එක නැති කරගෙන. அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි, கவனித்து நடப்போம். අවධානයෙන් අපි ඇසිරෙමු. இரண்டாவது காரியமாக, දෙවෙනි කාරණය, ஆசீர்வாதம் வரும்போது, මේ ආශිර්වාදයේ පැමිණෙන විට, ஆசீர்வாதம் வரும்போது ආශිර්වාදයේ පැමිණෙන විට நாம் யாரோடு உறவு வைத்திருக்கிறோம், අපි කවුරුත් එක්කද සම්බන්ධතාව யாரோடு පවත්වන්නේ? நடக்கிறோம், අපි කාත් එක්කද ඇසිරෙන්නේ? யாரை கனம் අපි பண்ணுகிறோம், කාටද ගෞරව நாங்க කරන්නේ? எங்க இருந்து எங்க வருகிறோம் අපි කොහේ ඉඳන්ද කොහෙටද පැමිණෙන්නේ? என்பதிலே கவனமாய் இருக்க ඒ வேண்டியது. කාරණාවන් ගැන අපි අවධානය அங்கே දෙන්න. யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிற்று.
உண்டாயிருந்த போது මේ යෙහෝෂාපාත් එයාට වස්තුවත් ගෞරවයත් වැඩි වෙන විට அவனுடைய ஆரம்ப நாட்களில் அவன் உற்சாகம் கொண்டிருந்தது உண்மை. එයාගේ පළමු දවස්වලදී එයා ඉතාමත් ජ්වලිතව සිටපු එක ඇත්ත. கர்த்தருக்காக வேலை செய்தது உண்மை. එයා ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් වැඩ කරා ඒක ඇත්ත. கர்த்தரோடு நடந்தது உண்மை. එයා ස්වාමින් වහන්සේත් එක්ක ඇසුරුණා ඒක ඇත්ත. வார்த்தையின்படியே நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது உண்மை. එයා වචනය ප්‍රකාරව ඇසිරිලා ඒකෙන් ආශිර්වාද ලබාගත්ත ඒක அங்கே ඇත්තක්. 18:1 சொல்லப்படுகிறது. 18:1 නමුත් මේ 18 වෙනි පරිච්ඡේදයේ එක පළවෙනි පදේ කියනවා யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து. තවද යෙහෝෂාපාත් බොහෝසෙයින් වස්තුවද ගෞරවයද තිබුණේය. அருமையான தேவனுடைய අහත් பிள்ளையே, සමග නෑකම් බඳගත්තේ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි கர்த்தரை பின்பற்றுகிற யோசபாத் ස්වාමින් වහන්සේව පසු ඒ කියන්නේ ස්වාමින් වහන්සේ අනුගමනය කරපු මේ යෙහෝෂාපාත් கர்த்தருக்காக வைராக்கியமான என்ற யோசபாத், ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් පිපාසයෙන් හිටපු මේ යෙහෝෂාපාත් கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்ட யோசபாத், ස්වාමින් වහන්සේගේ මාර්ගවල ජොලිතව හිටපු මේ இஸ்ரவேல் යෙහෝෂාපාත් ராஜாவுடைய வழிகளிலே நடக்க உற்சாகம் கொண்டிருந்தார். මේ යෙහෝෂාපාත් එහෙම හිටපු යෙහෝෂාපාත් දැන් ඊශ්‍රායල් වරුන්ගේ රජතුමාගේ මාර්ගය අනුගමනය කරන්න அவன் පටන් ගන්නවා. ஆகாப்புடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டார். එයා අහබ් කියනා වූ කෙනාගේ දුවව කසාද බැඳලා එයත් එක්ක නෑකම් ඇති அவ කරගත්තා. ஆகாப்புடைய மகள் அத்தலியாவுடைய திருமணம் செய்து கொடுத்தாள். එයා ඒ අහබ්ගේ දුව විවාහ කරගත්තා. இவர் ஊடாக பல தெய்வ வழிபாடு இஸ்ரவேலுக்குள்ளே கடந்து யூதாவுக்குள்ளே கடந்து வந்தது. මේ නිසා මේ යුදා මේ ඊශ්‍රායල් වරුන් අතර මේ යුදා වරුන් අතරේ ඉවරුடைய- විවිධාකාර දෙවිවරුන්ව අනුගමනය කරන්න පටන් இவருடைய ගත්තා. வழிகளிலே මෙයාගේ පූජාවන් වල உள்ளுக்குள்ள நுழைந்தது මෙයාගේ පූජාවන් වලට පිළිකුල් භාවය ඇතුල් වුණා. அந்நிய விசுவாசியோடு புனையாதிருப்பாயாக என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. අන්‍ය ජාතිකයන් සමග එක් වෙන්න එපා කියලා වචනේ තිබෙනවා. இஸ்ரவேலுடைய வழிகள் தாறுமாறாய் போயிருந்தது. මේ ඊශ්‍රායල් වරුන්ගේ මාර්ග ඒක විසිරීලා ගිහලා ඔය ඕනවට එපාට அங்க තිබුණේ. பாகாலுடைய வழிகள் எல்லாம் பெருக்கமாய் මේ இருந்தது. බාල් දේවතාවගේ මාර්ග මේ ඊශ්‍රායල් වරුන් අතරේ ශීඝ්‍රව වැඩි වර්ධනය වෙමින් තිබුණා. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, අදටත් සෙනෙවන්තේනි தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டும் අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඇටියට හිඳලා இன்றைக்கு ஜோசபாத் ஐஸ்வர்யம் பெருகின போது ඒ යෝෂාපාට වස්තුව වර්ධනය වන්නා විටදී ஆகாப்புடைய வழிகளிலே கடந்து போய் ඒ යෝෂාපාට අහබ්ගේ මාර්ගවලට ගිහින් யூதாவுக்குள்ளே ஒரு பெரும் பிளவை கொண்டு வந்து මේ விட்டார். යූදා ගෝත්‍රය තුලට එයා ලොකු කැළඹිල්ලක් කැරැල්ලක් யூதாவுடைய ඇති කරගත්තා. வழிகளுக்குள்ளே மாறுபாடுதலான வழிகளை கொண்டு வந்தார். මේ යුදාවරුන්ගේ ඒ සිරිත් විරිත් වලට වෙනස්ම විදියේ වෙනස්ම ආකාරයකින් එයා අලුතෙන් දේවල් එකතු කරන්න පටන් இப்ப ගත්තා. 18:3 சொல்லுகிறது, මේ 18:3 කියනවා எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் யோசபாத்தை நோக்கி, கீலியாத்திலுள்ள ராமாத்துக்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்றான். 18:3 ඉස්රායල් රජ වූ අහබ් නැවත යුදායි රජ වූ යෝෂාපාට කතා කොට ඔබ මා සමග රාමොත් ගිලියට යන්නේ හිදැයි ඇසුවේය. ඔහුද මමත් ඔබ වාගේය. මාගේ සෙනගත් ඔබගේ සෙනගත් වාගේය. යුද්ධයේදී අපි ඔබ සමග සිටින්නෙමු යැයි ඔහුට උත්තර அங்கே දුන්නේය. சங்கீதம் 139 வாசித்தோம். අපි ඒ ගීතාවලිය 139 දී உம்மை අපි කියුවා பகைக்கிறவர்களை நான் முழு பகையாய் பகைக்கிறேன். ඔබට වෛර කරන්නන්ට මමත් වෛර කරමි. உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமல் இருப்பேனோ. ඔබට විරුද්ධව නැගිටින්නන්ව මම පිළිකුල් කරන්නෙමි කියලා තිබුණා. ஆரம்பத்துல நாம அப்படித்தான் வந்தோம். අපිත් පළවෙනියට ඒ වගේ තමයි දෙවියන් இன்றைக்கு நாங்க වහන්සේ இருக்கிற இடம் எங்க? නමුත් අපි අද දෙවියන් වහන්සේ நாங்க තුළ எதை මේ මාර්ගයේ பேசுறோம்? කොහෙද? අපි මොකද කතා කරන්නේ? எப்படிப்பட்ட உறவை මොන வச்சிருக்கிறோம்? වගේ සම්බන්ධකම්ද අපි எந்த පවත්වන්නේ? இடத்துல இருக்கிறோம்? මොන වගේ ස්ථානයකද අපි ඉන්නේ? எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறோம்? මොන මොන තැන්වලට අපි දැන් යනවද? கடந்த நாட்கள்ல வைராக்கியமா தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த கால்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த இடங்களுக்கு ஓடி போகுது? පහුගිය දවස්වලදී ඉතාමත් ජොලිතව පිපාසව දෙවියන් වහන්සේගේ සමුවයට ආව මේ කකුල් දැන් කොයිටද දැන් ඇවිදින්නේ අය? தூக்கத்தை மறந்து தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த நாங்க இன்றைக்கு தூக்கத்துக்கு முதலிடம் கொடுத்து නින්ද අමතක කරලා දෙවියන් වහන්සේගේ සමුව හොයාගෙන ආපු අය අද අපි
අද නින්දට වැදගත්කම දීලා තිබෙනවා. உழைப்பு பின்னுக்கு இருக்கட்டும், கடவுள் முன்னுக்கு வைப்போம்னு சொல்லி அன்றைக்கு ஓடி வந்த இன்றைய நிலைமை என்ன? අපේ අම්බ කිරීම අපි පස්සර දාලා අපේ දෙවියන් වහන්සේව මුල් තැනට යොදලා අපි ඔයාගෙන ආවා. නමුත් අද ඒ தત્ත්වය කොහෙද? மாதத்துல முதல் சம்பளம் வேலை கிடைச்சு முதல் சம்பளம் கத்திருக்கு. රැකියාවේ වැටුප ලැබුණ ගමන් ප්‍රථමව අයින් කරන්න දෙවියන් වහන්සේට. அன்றைக்கு கொடுத்த அப்புறம் இன்னும் போடல. එදා දුන්නයින් පස්සේ ආයෙ ලබා දුන්නේ කිසිම දෙයක් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්. அன்றைக்கு நாங்க பார்த்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். එදා අපි බැලුවා දෙවියන් වහන්සේ ස්තුතියි. பாஸ்டர்ட்ட கவரை கொடுத்து, පාසට කවරේ දීලා இது என்னுடைய மாச சம்பளம், මේක මගේ මාසික වැටුප. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன், මම නිරාරව යාඥා කළා. குடுக்கணும் உற்சாகமா இருந்தேன். දෙන්න ඕනේ කිනේ උත්සාහවන්තකමෙන් හිටියා. ஜெபிங்க பாஸ்டர். යාඥා කරන්න පාස්ටර්. அதுக்கப்புறம் இன்று வரைக்கும் ஜெபிக்கல. ඊට පස්සේ අද වෙනකන් ඒ වගේ යාඥා කරේ. 15-20 வருஷமா இருக்கு. දැන් අවුරුදු 15ක් 20ක් විතර වෙනවා. இன்னும் வரையில. තාම ඒක කරේ නෑ. நல்லா இருக்கும். හොඳට තියෙයි එහෙම වුණොත්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. ஆசீர்வதிக்கப்பட்ட போது ආශිර්වාදයේ ලැබුවෙන් පසු நம்முடைய நிலைமை யாரோடு இருக்கிறது? අපගේ තත්ත්වය අපේ වාතාවරණය நம்முடைய මොනවද? உறவு யாரோடு இருக்கிறது? අපේ සම්බන්ධතාවය කාත් එක්කද? நம்முடைய உறவு எங்கே இருக்குது? අපේ සම්බන්ධතාවය තියෙන්නේ කොහොමද? உலகத்தோடு ஒத்த போகிறோமா? මේ ලෝකයේත් එක්ක අපි සම්බන්ධ වෙලා යනවද? உலகத்தோடு ஒத்து මේ போகிறோமா? ලෝකයේත් එක්ක සමාන වෙලා යනවද? அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි. அது தேவனுக்கு விரோதம். ඒක දෙවියන් වහන්සේට විරුද්ධයි. மறுதலிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். අපි පිටුපාන තත්ත්වයට ඇවිල්ලා ඉන්නේ. பெருமை අහංකාරකම நம்ம அறியாமலே வளர்ந்துட்டுது. අපි දන්නේම නැතුව අපි තුල වර්ධනය நம்ம වෙනවා. அறியாம வளர்ந்துட்டுது. අපි දන්නේම නැතුව අපි තුල ඒක இப்ப වර්ධනය நமக்கு ஒரு වෙනවා. புது ஸ்டைல் ஒன்று இருக்குது. දැන් අපිට අලුත් ස්ටයිල් එකක් විලාසිතාවක් පුදු එක්ක. ස්ටයිල් ஒன்று இருக்குது. අපිට අලුත් ක්‍රමයක් දැන් තියෙනවා. நம்ம நாமளே ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு தான் தெரியும் අපි අපිව විමසුවා නම් ඒක අපි நாங்க எப்படி දන්නවා. வந்தோம். අපි කොහමද ආවේ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது. එක එක්කෙනාට එක එක විදිය මාර්ගය. ஒவ்வொருத்தருட்டும் விசாரிச்சு கொண்டு போனால் அவர்கள் வந்த வழிகள் அவர்கள் நன்றாக சொல்லுவார்கள். එක එක්කෙනාව තනිතනු විමසුවා නම් මේ අය ඒ අයගේ ආපු මාර්ගය ගැන ප්‍රකාශ කරයි. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சாட்சியை சொல்லுவார்கள். එක් එක් අය එක් එක් විදිය සාක්ෂි ප්‍රකාශ කරයි. இன்றைக்கு ஜோசபாத்திர வழிகள் என்ன? අද යெහෝෂාපාත්ගේ මාර්ග මොකද්ද? உற்சாகம் கொண்ட மனிதன், ඒ උත්සාහවන්ත பாகாலை விருத்த மனிதன், මේ බාල් දේවතාවුන්ට වෛර කරපු இப்போ ஒரு මනුස්සයා. அறிக்கை செய்கிறார், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், දැන් එයා ප්‍රකාශ කරනවා ඊශ්‍රායල් රජුට මගේ ජනතාව ඔයාගේ ජනතාව. எந்த வீடு உண்ட வீடு, මගේ ගේ ඔයාගේ ගේ වගේ. எந்த உழைப்பு உண்ட உழைப்பு, මගේ මහන්සිය ඔයාගේ මහන්සිය உண்ட වගේ. போக்கே டெண்ட போக்கே. ඔයාගේ සාක්කුවයි මගේ සාක්කුවයි එකයි. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியான உறவு? මොන වගේ සම්බන්ධකමක්ද? எங்க இருக்கிறோம்? කොහෙද ඉන්නේ? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? කොහොමද ජීවත් වෙන්නේ? ஆசீர்வதிக்கப்படுகிற போதோ, ආශිර්වාදේ ලබන විට, ஆசீர்வதிக்கப்பட்ட போதோ ආශිර්වාදේ ලැබුවෙන් පසු நாங்க கவனமா இருக்க வேண்டியிருக்கிறது. අපි අවධානයෙන් සිටිය යුතුයි. அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි. தேவன் நன்மை செய்ய வல்லவர். ආමේන්. දෙවියන් වහන්සේ යහපත කරන්න බලවත්. தேவன் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත කරමින් තමයි සිටින්නේ. நாங்க ஜெபிச்சான ஜெபிக்காவிட்டான புது கிருபை வந்து கொண்டே இருக்கு. ආමේන්. අපි යාඥා කරන්නේ නැත්නම් උන්වහන්සේගේ අලුත් කරුණාව අපිට තිබෙනවා. நீங்க துதிச்சான துதிக்காட்டியான புது புது கிருபையினால எங்களை ඔබ நடத்துகிறார். ප්‍රශංසා කරත් නැතත් නව කරුණාවෙන් උන්වහන්සේ ඔබ මඟ පෙන්වනවා. இன்றைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? අද අපි මොකක්ද කරන්නේ? நாங்க எப்படியான வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம்? අපි මොන වගේ මාර්ගද තෝරාගෙන තිබෙන්නේ? நாங்க எந்த வழிகளை நடக்க போகிறோம்? අපි මොන වගේ මාර්ගවලද හැසිරෙන්නේ? இன்னும் கர்த்தருக்காக நிற்க வேண்டியவர்கள், තවත් ස්වාමින් වහන්සේ වෙනින් සිටගත යුතු අය. இன்றைக்கு கற்பனைக்காய் நின்றவர்கள், கற்பனையின்படி நடந்தவன், සිතුවිලි ඔස්සේ ඔවුන්ගේ කල්පනාවන් ඔස්සේ ඇසුරුණ අය. கற்பனை அதாவது வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தவன், වචනයට මුල් තැන දුන් இன்றைக்கு කෙනා வார்த்தையெல்லாம் விட்டுட்டு අද වචනේ අතෑරලා எங்கேயோ வந்து சம்பந்தப்படுத்துகிறான். කොහෙදෝ ගිහලා එයා දැන් සම්බන්ධ වෙලා. அவனூடாக உள்ளுக்குள்ள திரும்பவும் யூதாவுக்குள்ளே பாகாலின் வழிகள் உண்டாயிருக்கு. දැන් මේ එක්කෙනා නිසා එයාගේ ඒ යුදා ගෝත්‍රය තුලම ඒ බාල් දේවතාවුන්ගේ ඒ සිරිත් විරිත් ඒ මුළු ගෝත්‍රයටම යන්න පටන් நம்முடைய ගන්නවා. பணம் நம்மை அழிக்க கூடாது. අපේ මුදල අපිව විනාශ කරන්න හොඳ නෑ. நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை திரும்பவும் கேட்டுக்கு போக கூடாது. අපේ ආශිර්වාදේ නැවතත් අපිව නරක තත්ත්වයට පත් කරන්න හොඳ නෑ. தேவனாலே வந்த ஆசீர்வாதம் சாபமாய் மாறக்கூடாது. දෙවියන් වහන්සේ විසින් ලබාගත්තා වූ ඒ ආශිර්වාදේ දුන්නා වූ ඒ ආශිර්වාදේ අපි ශාපයක් බවට පත් කරගන්න හොඳ නෑ. எதெல்லாம் நாங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமோ திரும்ப நாங்கள் மறுபடியும் அதை புதுப்பிக்க வேண்டியவளா இருக்கிறோம். මොන මොන දේවල්ද අපි අලුත් කරගත යුත්තේ සියල්ලම අපි අලුත් කරගත යුතුයි. அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි. நாங்கள் எல்லாவற்றிலும் கவனமாய் நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். අපි හැම කාරණයකදීම අවධානයෙන් සිටිය යුතුයි. கவனமாய் நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். හැම කාරණයකම අපි අවධානයෙන් සිටිය அருமையான යුතුයි. தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි. அங்க 16 7 வாசிக்கிற போது
16 අතක අපි කියවද්දී அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. එකල්ලි හනානී නම් දිවැස් ඇත්තා යුදාහි රජ වූ ආසා ළඟට අවුත් කතා කොට, නුඹේ දෙවියන් ස්වාමින් වහන්සේ කෙරෙහි නුඹ විශ්වාසය නොතබා සිරියේ රජු කෙරෙහි විශ්වාසය තැබූ බැවින් සිරියේ රජුගේ සේනාව නුඹේ අතින් ගැලවී ගියාය. எதெல்லாம் வெறுக்கிறதுக்காக தேவனை நோக்கி பார்த்தாரோ මොන මොන දේවල් වලට වෛර කරලා දෙවියන් වහන්සේ දිහා බැලුවද, எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டாரோ මොන අවස්ථාව මොන වගේ අවස්ථාවකද දෙවියන් වහන්සේ දිහා බලලා අඬ ගැසුවේ, அதெல்லாம் மாறி நிலைமை மாறிவிட்டது. ඒ හැම අවස්ථාවක්ම ඒ හැම වාතාවරණයක්ම වෙනස් වුණා. 14:11 எழுதப்பட்டிருக்கிற வசனம், මේ 16:11 තිබෙනවා. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். 14:11 ආසා තමාගේ දෙවියන් ස්වාමින් වහන්සේ යාඥා කොට, ස්වාමින් වහන්සේ බල සම්පන්න අයත් බැලහීන අයත් අතරේ පිහිට වෙන්න ඔබෑර කිසිවෙක් නැත්තේය. අපේ දෙවියන් ස්වාමින් වහන්සේ අපට පිහිටවුව මැනව මක් නිසාද අප ඔබ කෙරේ විශ්වාසය තබා ඔබගේ නාමයෙන් මේ සමූහයට විරුද්ධව විත් සිටිමුව. தொடக்கத்திலே இருந்த அந்த உற்சாகம், ඒ පටන් ගද්දි තිබුණේ ජොලිතකම, சூழ்நிலை மாறி வந்தபோது நம்முடைய ஜெபம், මේ වාතාවරණය වෙනස් වෙලා එන පිණිස තිබුණා අපේ යාඥාව, தேவனை சார்ந்து கொண்ட விதம், මේ දෙවියන් වහන්සේ කෙරේ යැපුණ ඒ ආකාරය, தேவனாலே தான் ஆகும் என்று சொல்லி இருந்த நம்பிக்கை, දෙවියන් වහන්සේ විසින් පමණයි මේ සියල්ල වෙන්නේ කියන ඒ විශ්වාසය, நம்முடைய கண்கள் அங்க தேவனை நோக்கி எதிர்பார்த்திருந்தது. අපේ ඇස් හැම වෙලාවෙම දෙවියන් වහන්සේ දෙස බලාපොරොත්තුෙන් සිටියේ. தேவனாலே தான் ஆகும் என்று சொல்லி முழு நம் மூச்சாக நம்பிக்கையோடு ஏறெடுத்த எல்லா காரியங்களும் දෙවියන් වහන්සේගෙන් විතරයි මේ දේ සිදු වෙන්නේ කියන ඒ සම්පූර්ණ බලාපොරොත්තුව இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? අද ඒ සියල්ල මොන තත්වයකද තිබෙන්නේ? நம்முடைய ஜெபம், விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் எங்கே போயிருக்கிறது? අපේ යාඥාව, අපේ ඇදහිල්ල, අපේ විශ්වාසය ඒව කොහේ ගිහින්ද? தேவன் ஆசீர்வதித்தார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද அவருடைய කළා. ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தார். එයාගේ යාඥාව අහලා දෙවියන් වහන්සේ ආශිර්වාද அவருடைய කළා. சூழ்நிலையை கேட்டு எல்லாவற்றிலும் இருந்து அவனை தப்ப வைத்தார். එයාගේ වාතාවරණය අහලා ඒ හැම දෙයකින්ම එයාව දෙවියන් වහන්සේ බේරුවා. யோசபாத் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். යෙහෝෂාපාට් මේ හැම දෙයක්ම දැක්ක මිනිහෙක්. அவருடைய இளமை காலங்கள் எல்லாம் அப்பா நடந்த வழி எல்லாம் உற்சாகம் கொண்ட மனுஷன். එයාගේ තරුණ කාලයේදී එයාගේ තාත්තගේ මාර්ගයන් වල ඇසුරුනව කෙනෙක් එයා. இன்றைக்கு நாங்களும் அதே வழிகளிலே வந்து கொண்டிருக்கிறோம். අද අපිත් ඒ වගේ මාර්ගයන් වල තමයි එන්නේ. அதே வழிகளிலே நாங்களும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தேவனுடைய வார்த்தையிலே முன்னேறி கொண்டிருக்கிறோம். ඒ මාර්ගයන් වලම අද අපිත් ඇසිරෙමින් දෙවියන් වහන්සේගේ වචනේ මුල් තැන දෙමින් අපි යනවා. ஆனாலும் சில சமயங்களில் நாங்கள் இடறிப் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். නමුත් සමහර අවස්ථාවලදී ඒව අපි අමතක කරලා පසුබෑමකට ලක් වෙන අවස්ථා බොහොමයක් அந்த තිබෙනවා. விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறவர்களாய் இருக்கிறோம். ඒ ඇදහිල්ලෙන් අපි අහක් වෙලා යන අවස්ථා තිබෙනවා. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி இருக்கிறோம். මේ අහසත් පොළොවත් මැව්වා වූ ස්වාමින් වහන්සේගෙන් මට උපකාර පැමිණෙනවා කියා තිබෙනවා. வானத்தை பார்த்த கண்கள் இன்றைக்கு எப்படி எங்கே பார்த்து கொண்டிருக்கிறது? එලෙස අහස දෙස බලමින් සිටියා වූ ඒ දැස් අද කොහෙද තිබෙන්නේ? வானத்திலே இருந்து வர வேண்டிய நன்மைகள் எங்கே இருந்து வந்து ඒ கொண்டிருக்கிறது? අහසේ ඉඳන් එන්න ඕන ඔය යහපත අද කොහෙන්ද අපිට எந்த පැමිණෙන්නේ? வழிகளில் இருந்து வந்து මොන கொண்டிருக்கிறது? මාර්ගයෙන්ද අපිට ඒ යහපත අපි උදා කරගෙන அந்த තිබෙන්නේ? வழிகளிலே வந்த நன்மை எப்படியாக நாங்கள் பயன்படுத்தி ඒ கொண்டிருக்கிறோம்? මාර්ගයන් ඔස්සේ ආවා වූ ඒ යහපත්කම් අපි කොහොමද ප්‍රයෝජනෙට ගන්නෙ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි, ஆராய்ந்து அறிந்து கொள்ளுவோம். ඔබ විමසමින් ඔබ විමසන්න. அடுத்த பகுதி, மூன்றாவது பகுதியாக, තුන්වෙනි කොටස, ஆசீர்வதிக்கப்படுகிற போது ආශිර්වාදය ලබන විට சத்தியத்தை விட்டு விலகாதே, සත්‍යතාවෙන් අහක් නොවන්න. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி දේව போகாதே. වචනෙන් අහක් නොවන්න. 17:6 வாசிப்போம். අපි 17 අය කියවමු. கர்த்தருடைய வழிகளே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் விட்டு அகற்றினான். ස්වාමින් වහන්සේගේ මාර්ගවල ධෛර්යවත් වී
නැවත ඔහු යුදා රටින් උස්තැන්ද අශේරා කනුද පහ කළේය. அடுத்த 9வது வசனம், 9 වෙනි පදයේදී இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதா பட்டணங்களும் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ඔහුද යුදාහි උගන්වමින් ස්වාමින් වහන්සේගේ ව්‍යවස්ථා පොත රැගෙන යුදාහි සියලු නුවරවලට ගොස් සෙනග අතරෙහි ඉගැන්වුවෝය. 10வது வசனம், 10 වෙනි පදයේ யூதாவை சுற்றி இருக்கிற தேசமெங்கும் ராஜ்யங்கள் மேலும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் ஜோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். යුදාවට දේශවල සියලු රාජ්‍යයන් පිටට ස්වාමින් වහන්සේගෙන් බීතියක් පැමුණු නිසා ஆசீர்வாதம் ඔහු යෝෂාපාට විරුද්ධව යුද්ධ නොකළෝය. ஆசீர்வாதம் வரும்போது මේ ආශිර්වාද එන විට அருமையான தேவனுடைய பிள்ளையே, සෙනෙවන්තේනි அவன் அங்கே என்ன செய்தான்? එයා මොකක්ද කරේ? தேவனுடைய வார்த்தையை கொண்டு எல்லாருக்கும் பிரசங்கிக்க அவனுடைய ஊழியக்காரரை பயன்படுத்தினான். දෙවියන් වහන්සේගේ වචනය අරන් ගිහිල්ලා හැම කෙනෙක්ටම උගන්වන්න දේශනා කරන්න එයා දෙවියන් වහන්සේගේ සේවකයන්ව இன்றைக்கு භාවිතා කළා. நம்முடைய ஆசீர்வாதம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு අද கொண்டிருக்கிறது? අපේ ආශිර්වාදය අපි මොනවටද භාවිතා කරන්නේ? கர்த்தருடைய வழிகளிலே நடந்த போது ස්වාමින් වහන්සේගේ මාර්ගය වල ඇසිරෙන විට அங்கே அவனோடு யாரும் யுத்தத்திற்கு போகவில்லை. එදා එයත් එක්ක කවුරුත් යුද්ධ කරන්න ආවේ නැහැ. கர்த்தருடைய வழியிலே நடந்த போது ස්වාමින් වහන්සේගේ මාර්ගයේ ඇසිරෙන විට தேவனுடைய வார்த்தை அவனை காத்துக் கொண்டது. දෙවියන් වහන්සේගේ වචනය එයාව බේරගත්තා. கனம் வந்தது, එයාට ගෞරවය ලබා ஆசீர்வாதம் வந்தது. එයාට ආශිර්වාදය ஆனால் ලැබුණා. அதை விட்டு விலகின போது யுத்தம் மேற்கொண்டார்கள். அதை விட்டு விலகின போது யுத்தம் மேற்கொண்டது. නමුත් ඒගොල්ලෝ ඒ වචනයෙන් අහක්ව ගියයින් පසු ඒ යුද්ධයෙන් ඔවුන් පරාද ஆகவே වුණා. சத்தியத்தை விட்டு விலகாதபடி நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අපිත් මෙලෙස සත්‍යතාවයෙන් අහක් නොවී ජීවත් විය යුතු අය ලෙස සිටිනවා. கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ ඇසිරෙන්න ඕන ඇසිරිය යුතු අය ලෙස සිටිනවා. அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் வரும்போது தேவ மகிமை வெளிப்படும்படியாய் நடக்க வேண்டியிருக்கிறது. ඒ විතරක් නෙවෙයි අපිට ආශිර්වාදය ලැබෙන විට අප තුලින් ඒ තුලින් දෙවියන් වහන්සේගේ මහිමය එළිදරව් විය යුතුයි. எல்லா இடத்திலும் ஊழியம் நடந்துச்சு. හැම ස්ථානයකම සේවය වුණා. எல்லா இடத்துக்கும் உபதேசம் கடந்து හැම போயிடுச்சு. ස්ථානයකටම මේ උපදේශනය ගියා. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, අද සෙනෙවන්තේනි ஊழியத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? සේවය උදෙසා අපි මොකක්ද කරන්නේ? ஊழியங்களுக்காக என்ன செய்கிறோம்? සේවාවන් උදෙසා අපි මොකක්ද කරන්නේ? எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்து මොන கொண்டிருக்கிறோம்? වගේ පංගුකාරකමක්ද අපි සේවයට දෙන්නේ? ஊழியக்காரர்களை සේවකයන්ව அனுப்பி යවලා அப்படின்னு சொன்னா ඒ කියන්නේ சொல்லுங்க அல்லேலூயா. பணத்தை கொடுத்து அனுப்பினார்கள். ඒ අය ඔවුන්ගේ මුදල් ලබා දෙමින් යවුවා. பணம் ஆசீர்வாதம் அங்க தேவனுடைய காரியத்துக்காக மகிமைப்பட்டது. ඒ ඔවුන්ගේ මුදල නැත්නම් ඔවුන්ගේ ආශිර්වාද ඒක දෙවියන් වහන්සේගේ මහිමය උදෙසා ඔවුන් යෙදෙව්වා. அங்கே நான் யாழ்ப்பாணத்திலேயும் ஊழியர் மத்தியில அதாவது ஞாயிறு ஆராதனைகளில் ஊழியர்களோடு பேசும்போது යාපන ප්‍රදේශයේ ඉරිදා දේව මේක සේවය කරද්දි කතා කරද්දි மக்களோடு பேசும்போது ඒ ජනතාවත් එක්ක කතා කරද්දි கேட்டும் கேட்காத மாதிரி தான் இருக்கும். අහලත් ඇවුන්නේ නැහැ වගේ තමයි ඉන්නේ. கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறோம். අහලත් ඇවුන්නේ නැහැ වගේ ඉන්නේ. சில நேரம் வசதி இருந்தும் සමහර වෙලාවට ඒගොල්ලෝ පාසුකම් තිබිලත් கொடுக்க ஆதரிக்க நன்மைகள் இருந்தும் දෙන්න ඒගොල්ලෝ විමසන්න ඒගොල්ලන්ට යහපතක් அதை பற்றி ආශිර්වාද තිබිලත් கவனம் இல்லாம இருக்கிறோம். නමුත් ඒ ගැන උනන්දුවක් නැතුව ඉන්නවා. தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை மறந்து போயிட்டோம். දෙවියන් වහන්සේ ඔවුන්ට ආශිර්වාද කරලා තියෙන බව ඔවුන් අමතක කරා. தேவனாலே வந்தது என்பதை மறந்து விட்டோம். දෙවියන් වහන්සේගෙන් පැමිණි බව ඔවුන් අමතක කළා. எந்த சத்தமும் இல்ல. කිසිම શબ્දයක් නැහැ ඒ වෙලාවේදී. சிலர் உற்சாகம் கொண்டிருக்காங்க. සමහර අය ජොලිතව ඉන්නවා ඒ ගැන. சிலர் அதை பத்தி பேசாம இருக்கிறாங்க. සමහර අය ඒ ගැන කතා නොකර ඉන්නවා. சிலர் அதை குறித்து எந்த அக்கறையுமே இல்ல. සමහර අයට ඒ ගැන කිසිම ගාණක් නැහැ. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ඒකටයි මේකටයි සම්බන්ධතාවයක්වත් නැහැ. சிலர் இப்படி செய்றாங்க. සමහර අය මේම කරනවා. ரகசியமா கொண்டு தாங்களே வேலை செய்றாங்க. ඒ රහසිගතව ඒ අය ක්‍රියාත්මක වෙනවා. நல்லது, ඒක හොඳයි. நல்லது, හොඳයි. நல்ல விஷயம்தான். යහපත් நீ කාරණා. யாருக்கும் கொடுக்குற நல்ல விஷயம். ඔබ කාටවත් දෙන එක හොඳයි. ஆனால் அதை இன்னும் நீ சபையூடாக செய்கிற போது தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். ආමේන්. නමුත් ඔබ සභාව හරහා ඒ දේවල් කරන විට තවත් ඔබට சபையூடாக ආශිර්වාද செய்கிற போது தேவன் இன்னும் மகிமைப்படுவார். සභාව තුල ඔබ ඒ දේවල් කරද්දී දේව නාමයේ මහිමයට පත් වෙයි. இன்னொன்று, சபைக்கும் ஒரு நன்மை உண்டாகி இருக்கு. තවත් දෙයක් තමයි ඒක සභාවටත් යහපතක්. இன்னொரு காரியம், இன்னும் நீ தேவனாலே அங்க இன்னும் நடத்தப்படுகிறவனாய் இருப்பாய். තවත් කාරණයක් තමයි ඔබ තව වඩා දෙවියන් වහන්සේ විසින් මෙහෙයවනු ලබන කෙනෙක් වෙයි. சில வேளை உங்களுக்கும் ஒரு பெருமை வந்துடும். සමහර විට ඔබටත් ආඩම්බරකමක් ඇති. எப்படி?
කොහොමද? நான் அவனே கொடுத்தேன், මම යාට දුන්නා. அவனுக்கு கொடுத்தேன். අරයට දුන්නා. அவரும் வந்து உங்களை வணங்குவார். එයත් ඇවිල්ලා ඔබට වඳි. ஏண்டா நீ போன கிழமை தந்தவர் தானே? sorry. போன கிழமை தந்தார், ගිය සතියේ දුන්නා. போன வருஷம் தந்தார். ගිය අවුරුද්දෙත් දුන්නා. சிலவள் உங்களை வணங்குவாங்க. ඒ සමහරට ඔබට වඳි. உங்களுக்கு மகிமை வரும்படி தேவன் நடத்த இல்லை, ඔබට මහිමේ එන විදියට දෙවියන් වහන්සේ මඟ உங்களை පෙන්නන්නේ. ஆசீர்வதிக்க இல்லை. ඔබ ආශිර්වාද කරන්නේ නැහැ. தேவ நாமம் மகிமைப்படணும். දෙවියන් වහන්සේගේ නාමය இதுல මහිමයි. சொல்லப்படுகிறது தேவ மகிமை வெளிப்படும் படட்டும். දෙවියන් වහන්සේගේ මහිමේ එළිදරව් වෙනාදී. தேவ மகிமை வெளிப்படணும். දේව නාමයේ මහිමේ එළිදරව් அதெல்லாம் වෙනාදී. தேவனுக்கு தான், ඒ හැම එකක්ම දෙවියන් වහන්සේට. எல்லாம் தேவனுக்கு தான், හැම එකක්ම දෙවියන් වහන්සේට. தேவனுக்கே. දෙවියන් වහන්සේට. கடந்த நாட்களிலே நான் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். පසුගිය දවස්වල එක්තරා වැඩසටහනක් මම බැලුවා. தேவனுடைய பிள்ளை දේව දරුවෙක් ஒரு விளையாட்டிலே முதலிடம் பெற்றாள். එයා ක්‍රීඩා ඉසව්වකින් ප්‍රථම ස්ථානය ලැබුවා. அவள் சொன்னா එයා කිව්වා இந்த வெற்றி මේ ජයග්‍රහණය தேவனாலே வந்தது, දෙවියන් වහන්සේගේ නාමයේ. தேவன் மகிமைப்பட்டார். දෙවියන් වහන්සේගේ இந்த නාමයේ காணொளியை பார்த்த உலகம் முழுவதும் මේ විකාශනය දැක්කා වූ ඒ මුළු ලෝකෙම தேவனுக்கு மகிமை செலுத்திச்சு. දෙවියන් වහන්සේට சொல்லுங்க அல்லேலூயா, දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපත්. நாங்க ரகசியமா செய்யற நன்மைகள் இருக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். අපි රහසිගතව කරන යහපත්කම් තිබෙනවා. ඒකට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද ஆனால் කරනවා. அதிலே வருகிற நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. නමුත් ඒයින් පැමිණෙනා වූ යහපත සහ ஆனால் අයහපත சில තිබෙනවා. நேரம் நாங்க இப்படி ஒன்றை செய்யற போது සමහර විට අපි මේ වගේ සභයින් දෙයක් කරද්දී ஊடாக, සභාව තුළ சபையின் தலைவர் ஊடாக, සභාවේ නායකයා තුළ ஊழியர் ஊடாக, සේවකයන් තුළ முப்பர்கள் ஊடாக වැඩිමහල්ලන් நாங்க அப்படி තුළ செய்கிற போது අපි ඒවා කරද්දී தேவன் மகிமைப்படும், இன்றும் மகிமைப்படுவார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වේවි. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපත්. இதுல எழுதப்பட்டிருக்கிறது මෙතන ලියවිලා තිබෙනවා. 17:6 எழுதப்பட்டிருக்கிறது, 17 අය ලියවිලා கர்த்தருடைய තිබෙනවා. வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. ඔහුගේ සිත ස්වාමින් වහන්සේගේ මාර්ගවල ධෛර්යවත් அங்க වුණා. உற்சாகமா எங்க ஊழியத்தை செய்யறதுக்கு அவன் எழும்பினான். එයා උත්සාහවන්තව ධෛර්යවන්තව මේ සේවය කරන්න ஊருக்கெல்லாம் ලියවිලා. மறந்திருந்த வார்த்தைகளை எல்லாம் மறுபடியும் சொல்லும்படிக்கு அவன் ஏவப்பட்டான். එයාගේ මුළු දේශයටම අමතක වෙලා තිබුණා ඒ වචනය ප්‍රකාශ කරන්න එයා උනන්දු වුණා. எந்த ஊழியம் கைவிடப்பட்டதோ මොන සේවයද අතහැරලා තියෙන්නේ? அதற்காக எல்லாம் அங்க கடந்து போக தேவன் வழி செய்தார். ඒ වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙන්න දෙවියන් වහන්සේ මාර්ග විවෘත කළා. மக்களும் கொண்டு கொடுத்தாங்க, මිනිස්සුත් ගෙනල්ලා දුන්නා. மக்கள் கொண்டு கொடுத்தாங்க, මිනිස්සුත් ගෙනල්ලා දුන්නා. சபை பெருகிச்சு. සභාව වර්ධනය වුණා. தேவன் அதை ஆசீர்வதித்தார். දෙවියන් වහන්සේ ඒකට ආශිර්වාද மக்கள் කළා. அங்க கொண்டு கொடுத்தாங்க, මිනිස්සු ඒකට ගෙනල්ලා දුන්නා. அவனுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியா இருந்தது. එයාට වස්තුව ගෞරවය எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க, ගෙනාවා. கொடுத்தாங்க. දුන්නා. தேவன் மகிமைப்பட்டார். ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් சொல்லுங்க වුණා. அல்லேலூயா, හalleluya. அல்லேலூயா. சத்தியத்தை விட்டுறாதீங்க, සත්‍යතාවය අතාරින්න එපා. சத்தியத்தை விட்டு விலகிறாதீங்க. සත්‍යතාවයෙන් අහකට යන්න එපා. அதே போல ஆசீர்வாதம் வரும்போது உறவு எந்த இடத்துல உறவு இருக்கு என்பதை மறந்து விடாதே. ඒ වගේම ආශිර්වාදය ඔබට ලැබෙන විට ඔබේ සම්බන්ධතාවය කොහෙද තිබෙන්නේ කියලා අමතක කරන්න. தேவன் எந்த நிலைமையில் நம்மை இருந்து ஆசீர்வதித்தார் என்பதை மறந்து விடாதே. දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරේ අපි මොන තත්ත්වයකද தேவன் කියන එක අමතක කරන්න உங்களை එපා. ஆசீர்வதிப்பார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද அருமையான කරයි. தேவனுடைய பிள்ளையே, සෙනෙහවන්තයනි, கடைசியாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, අවසානයේ අපි අවධානය දිය යුතුයි. எல்லாமே தேவன் தந்தது. හalleluya. සියල්ලම දෙවියන් වහන්සේ දුන්නෝ දෙයක්. என நினைத்து தேவ மகிமைக்காக நடப்போம். මේක අපි සිතමින් දෙවියන් වහන්සේ எல்லாமே தேவன் தந்ததென நினைத்து සියල්ල දෙවියන් වහන්සේ දුන් බව தேவ සිතමින් மகிமைக்காக வாழுவோம். දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමය උදෙසා ජීවත් වෙමු. தேவனை மகிமைப்படுத்துவோம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමු. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம்.